attack the Nari Shakti of Tamil Nadu. Today, I am in Dharapuram. I am in a land whose proud sons and daughters never compromised on their ideals and fought against injustice. From here, I want to tell Congress and DMK, please control your party leaders. I want to tell the Congress and DMK, the people of Tamil Nadu are noting everything. They will never tolerate insult to the women of the state. Today, Congress and DMK have insulted the respected mother of Tamil Nadu's Chief Minister. God forbid, if they come to power, they will insult many other women of Tamil Nadu. நண்பர்களே, ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ச்சிக்கான திட்டத்தை உங்கள் முன்பாக வைக்கிறது. இன்னொரு புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவர்களுடைய குடும்ப வாரிசு அரசியல் திட்டத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறது. அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேச்சிலே அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டமோ மக்களுக்கு நேர்மறையாக கொடுக்கக்கூடிய செய்திகளோ இல்லை. அவைகள் எல்லாமே அடுத்தவர்களை அவமானப்படுத்துகின்ற அல்லது பொய் கூறுகின்ற செய்திகளாகவே இருந்து வருகின்றது. இப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக புதிதாக ஒரு ஏவுகணையை தாக்குதலை துவங்கி இருக்கிறது. அந்த 2G மிசைல் 2G ஏவுகணை என்பது ஒரே ஒரு நோக்கத்திற்காக ஏவப்பட்டிருக்கிறது. அது தமிழகத்தினுடைய பெண்களை இழிவுபடுத்துவதற்காக ஏவப்பட்ட ஏவுகணையாக இருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக ஐக்கிய கூட்டணி அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் அந்த ஏவுகணையினுடைய ஒரே நோக்கமாக நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் சக்தியை இழிவுபடுத்துகின்ற அந்த நோக்கத்தை ஏவுகணையாக வைத்திருக்கிறார்கள். நான் இன்று தாராபுரத்தில் இருக்கிறேன். இந்த தாராபுரத்தினுடைய ஆண்களும் பெண்களும் மகளும் மகனுமான இந்த பகுதியிலே நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய லட்சியத்தை சமரசம் செய்து கொண்டதில்லை. எப்போதும் அநீதிக்கு எதிராகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த மேடையில் இருந்து சொல்கிறேன், காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் உங்களுடைய தலைவர்களை கட்டுப்படுத்துங்கள். நான் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் செல்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் பெண்களை இம்மாதிரி இழிவுபடுத்துவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய தாயாரை இழிவாக பேசியிருக்கிறார்கள். கடவுளே, ஒருவேளை இவர்கள் அரசுக்கு வந்துவிட்டால் தமிழகத்தினுடைய பெண்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள். இவர்கள் இன்னும் பெண்களை அவமானப்படுத்துவார்கள், இழிவு செய்வார்கள். Sadly, to insult women is a part of the Congress DMK culture. A few days back, one of the MLA candidates of DMK, Mr. Dindigu Leone, made horrible remarks on women. DMK had done nothing to stop him. The young crown prince of DMK, who is sidelined many senior DMK leaders, he too made horrible remarks. DMK had done nothing to stop him. Never forget 25th March 1989. 25th March
1989 in the Assembly of Tamil Nadu. How did DMK leaders treat Amma Jayalalitha ji? DMK and Congress will not guarantee women empowerment. In their rule, crime against women are up. Local strongmen disturb peace. Friends, the opposition's anti-women mindset is not restricted to Tamil Nadu. Yesterday, in West Bengal, an elderly lady, Shobha Majumdar, lost her life. A few weeks ago, we all saw with horror how goons belonging to TMC brutally attacked her just because her ideology was different. This has been in the news for a long time. But did Congress show any empathy? Did Congress ally? DMK condemn? Did DMK's ally, the left, condemn such behavior? And did their friends, TMC, with whom they hold strategy, meets in Delhi, show any regret? No, not at all. Pin drop silence among opposition. நண்பர்களே, திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுடைய கலாச்சாரம் என்பதே பெண்களை அவமானப்படுத்துவதில் ஒரு கூறாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன்பாக திமுகவினுடைய திண்டுக்கல் லியோனி அவர்கள் பெண்களை பற்றி மிக அருவருக்கத்தக்க வகையில் ஒரு சில வார்த்தைகளை பேசியிருந்தார். திமுக ஒருபோதும் அவரை தடுக்கவில்லை. திமுகவினுடைய இளவரசர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு இன்று நடுநாயகமாக இருக்கின்ற அவரும் அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் திமுக ஒருபோதும் இவர்களை தடுப்பதில்லை. ஒரு நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 1989 மார்ச் 25ஆம் தேதி நம்முடைய மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் இந்த திமுகவினுடைய தலைவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. திமுகவும் காங்கிரசும் ஒருபோதும் பெண்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கப் போவதில்லை. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர்களுடைய உள்ளூர் தலைவர்கள் எப்போதும் அமைதிக்கு எதிராகவே இருந்து வந்திருக்கிறார்கள். இங்கு மட்டுமல்ல, மேற்கு வங்காளத்திலே இவர்களுடைய நட்பு கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் சில நாட்களுக்கு முன்பாக வயதான ஒரு பெண்மணியை தாக்கியவர் உயிரிழந்திருக்கிறார். சோனா மாலிக் என்கின்ற மூதாட்டி. இதற்கு முன்பாகவும் அவர் தாக்கப்பட்டதை எல்லாம் நாம் ஊடகங்களில் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த திமுக காங்கிரஸ் இவர்களுடைய நட்பு கட்சியான மேற்கு வங்காளத்தில் இருக்கின்ற கட்சிக்கும் பெண்களை மரியாதையாக நடந்து கொள்வதிலும் பெண்களை அவமானப்படுத்துவதிலும் அவர்களும் இவர்களைப் போலவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய கூட்டணி, இவர்களுடைய நட்பு என்பது எப்போதும் பெண்களுக்கு எதிரானதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. Friends, we in the NDA are inspired by the thoughts and ideals of the great Andal and Avvaiyar. We believe that the progress of society is not complete without empowerment of women. That is why all our schemes are aimed at strengthening our Nari Shakti. The increased toilet coverage under Swachh Bharat mission
has helped women. Thanks to the Ujjwala Yojana, over 32 lakh poor or below poverty line households in Tamil Nadu have been given new connections. Under PM Awas Yojana, nearly 3 lakh houses in rural areas have been completed. About 3.8 lakh houses in cities have been completed. In this scheme, it is encouraged to allot the houses in the name of women. This ensures both dignity and empowerment. Under the maternity benefit, under that program, the Pradhan Mantri Matru Vandana Yojana, over 10 lakh women have benefited. நண்பர்களே, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கின்ற அத்தனை பேரும் மிகச்சிறந்த பெண்மணிகளான ஆண்டாள் மற்றும் ஔவையாருடைய லட்சியத்தால் உத்வேகம் பெற்றிருக்கிறோம். இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது